நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, நம்ம வீட்டுக்குள்ள வரையில வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா வீடு எப்படி இருக்கு? நான் எதிர்பார்க்கறதுனால நான் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கணும். ஜாயின்ட் ஃபேமிலி மீது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கணும். ஆனால் அது இருக்கிறது இல்லை. இவ்வளவு தூரம் மனைவியை பழக்கணும், நீங்க குடும்பத்தை தூங்க பழக்கி இருக்கலாம்ல. பாவம் இல்லை, வீட்டுக்கு போகிறப்போ என்ட்ரு கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா காலையிலேருந்து ஃபோன் பிஸ்னஸில் ஃபோனில் கொஸ்டின் இருக்கும், இமெயிலில் ரிப்ளை கேட்பாங்க. காலையிலேருந்து கொஸ்டினாக இருக்கும். வீட்டில் உள்ளே போகிறப்பயே ஏன் லேட்டு, சமைச்சு வச்சிருக்கல ஏன் டைமுக்கு வரலையா, வெளியில் சாப்பிட்டோன்னா சொல்லிட்டு முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது. இல்லை, நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரேன். நானும் வீட்டுக்கு வந்து தான் குக் பண்ணுறேன். இவருக்காக தான் குக் பண்ணுறேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அப்போ யார் சாப்பிடுவா? நாங்கள் 2 பேர் தானே. நீங்கள் வெளில சாப்பிட்டு வந்தால் அப்போ என்னோட இது என்னது, நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதப்போ வந்தோடனே கொஸ்டின் கேட்க தானே தோணும். ஓகே, நீங்கள் வீட்டுக்கு வரையில வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி இல்லை சார்? சில நாள் உண்மையாலுமே மீட்டிங் இருந்து லேட்டாக போவோம். அப்போ என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒய்ஃப் வந்து முழிச்சிருக்கணும், சாப்பிட்ருக்க மாட்டோம், அன்னைக்கு முழிச்சிருக்கணும் எதிர்பார்ப்போம். போயிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் வீடு, கீழே பூட்டிடுவாங்க. 9:30க்கெலாம் மூடி இருக்கா, கேட்டை பூட்டிடுவாங்க. 2 தடவை ஃபோன் பண்ணுவோம், தெரிஞ்செடுக்க மாட்டாங்களோ எப்படின்னு தெரியாது. கரெக்டாக 3ஆவது தடவை ஃபோன் பண்ணும்போது எடுப்பாங்க. எடுத்துகிட்டு டம்முன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க கீழே. எப்படின்னா கண்ணை மூடிட்டே தான் வருவாங்க, பார்க்க கூட மாட்டாங்க நம்மளை. அப்படியே வந்து கண்ணை மூட்டு திறந்துட்டு அப்படியே சாய் வச்சுட்டு அப்படியே மேலே போவாங்க, நடந்து போய் தூங்கிடுவாங்க. See, I am also working. ஸோ குழந்தையும் பார்க்கணும். நானும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வைக்கும்போது டயர்ட்னஸ்னால நானும் தூங்கிடுவேன். ஸோ இன் பிட்வீன் டிஸ்டர்ப் ஆகும்போது மோஸ்ட்லி 11 o'clock அப்படி வரும்போது லைக் அப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். வந்து டோர் ஓப்பன் பண்ணி பேசணும்னு தூக்கம் போயிடுமோ அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் டே அகெயின் ஐ ஹாவ் டு see my routine. ஒரு ஸ்மைல் தான் எதிர்பார்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்மைல், ஒரு ஹக் லைட்டாக, அது ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும் நமக்கு. என்ன எதிர்பார்க்குறீங்க வீட்டுக்குள்ளே வரையில, ஆனால் என்ன நடக்க மாட்டேங்குது? நான் வீட்டில் என்ட்ரு ஆனோன்னே கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லின்னு இருப்பாங்க. பெரியவன் இப்படி பண்ணாம்பா, சின்னவன் இப்படி பண்ணான். நானே டென்ஷனோடு வந்துருப்பேன், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுனே வந்துன்னு இருப்பேன். அந்த டைமில் தான் ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லி இன்னும் டென்ஷன் ஏற்றி விடுவாங்க. வரும்போதே டென்ஷனாக இது வேறு சொல்லும் போது அது கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் ஆன உடனே ரிலாக்ஸாக ஃப்ரீ ஆன உடனே, அப்பா இந்த மாதிரி இருக்கான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி 2 பேரும் கூப்பிட்டு அது மாதிரி சொல்லலாம். அது பண்ண மாட்டேன். டெய்லி கம்ப்ளைண்ட் தான் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே. அவர்கிட்ட மட்டும் தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா வந்தவொடனே பசங்கள் நானே சொல்ல வேண்டாம், டாடி 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 இவன் இப்படி பண்ணான், டாடி டாடி இவன் அம்மா இல்லை சொல்லுங்களே. அவங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியாங்களா, இருறா அப்பா வரட்டும், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தவொடனே 1 by 1 இது ஆஃபீஸ் இல்லை சார். இது நீங்க அது கொஞ்சம் ஆஃபீஸ் இல்லன்னு சொல்ல. இது ஆஃபீஸ் வரும்போதே நம்ம ஏதாவது யோசிச்சே வந்துருப்போம். அப்புறமா கொண்டே ஃபைலை வைக்கலாம்னு சொல்றதுக்கு. இது வீடு, இது அவங்களோட எக்ஸைட்மென்ட் ஃபேக்டர். நீங்க டிவியை போட்ட உடனே நியூஸ் வரலாமா இல்ல 5 நிமிஷம் கழிச்சு வரட்டுமா? போட்ட உடனே வரணும்ல, அதேதானே உங்களுக்கு. அது உள்ள நீங்க வந்த உடனே she was waiting for that moment. நீங்க வந்த உடனே இன்னைக்கு பெரியவன் என்ன பண்ணான் தெரியுமா திடீர்னு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி பையனுக்கு ஓடி வந்து ஒய்யின்னு உங்களை பிடிச்சி தான் தொங்குவான். அதானே வீடு. நீங்க என்ன மேனேஜர் மாதிரி எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? ரெண்டாவது, உங்களை ஃபேமிலிக்குள்ள உள்ள கொண்டு வர பார்க்குற ட்ரை பண்றது பெண்கள் அப்படிதான் பண்ண பார்ப்பாங்க.